வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு செஞ்சுருக்கோன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஸ்டஃப்டு பிரெட் பால் ரபடி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு குலோப்ஜாமுன் மாதிரியே இருந்தாலும் இது ரொம்பவே சூப்பரானதுங்க. குலோப்ஜாமுனை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டவங்களுக்கு வேறு எந்த ஸ்வீட்டுமே பிடிக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பிரெட் 5, 1 கப் வெள்ளை சர்க்கரை, ஜீனி, ஏலக்காய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10, கோவா 3 டேபிள் ஸ்பூன், பால் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், பாதாம் தேவையான அளவு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்டெல்லாம் நம்ம கையிலே பிச்சு சேர்த்துக்கலாம். பீஸ் பீஸாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை லிட் போட்டு மூடி வச்சு கிரைண்ட் பண்ணி பவுட்ராட்டம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. ப்ரெட்டை மட்டும் நம்ம அப்படியே கிரைண்ட் பண்ணி பவுட்ராக எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்ட அந்த ப்ரெட் பவுடரோட எடுத்து வச்சுருக்கக்கூடிய பால் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், 3 டேபிள் ஸ்பூன் கோவா. கோவா உங்களுக்கு கிடைக்கலைன்னா நீங்கள் நார்மலாக நம்ம ஸ்வீட் ஸ்டாலில் வாங்கக்கூடிய பால் கோவா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்து இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கணும். அதிகமாக பால் சேர்த்துக்காதீங்க, ரொம்ப குறைவாயிரும். நம்ம நார்மலாக குலோப்ஜாமுனுக்கெலாம் நம்ம எப்படி மாவு பிசைஞ்சு உருட்டுவோமோ அதே மாதிரி தான். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி நான் 5 ப்ரெட் எடுத்திருந்தேன். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலே போதுமானதாக இருந்துச்சு. இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ப்ரெட் மாவு நம்ம சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுலாம் உருண்டை உருட்டுவோம்ல அதே மாதிரி தான். கையில் வேணால் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் உருட்டிக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்கும். இப்போ நம்ம சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பிரெட் மாவு எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் உருட்ட ஆரம்பிங்க. இல்லைன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பால்கோவா ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக இருக்கும். அதனால் மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமே உருட்ட ஆரம்பிங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம பாவு காய்ச்ச போகிறோம். இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப் ஜீனிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்ல கொதி வர ஆரம்பிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம பாகுபதம்லாம் பார்க்க தேவையில்லை. நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பித்தாலே போதுமானது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க. அந்த சர்க்கரையும் தண்ணியும் ஒன்றா கலந்து கொதிக்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய உருண்டைகளை பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நம்ம ஒட்டி வச்சுருக்கக்கூடிய உருண்டைகளை ஃபுல்லுத்தையுமே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற்றி வச்சுருக்கக்கூடிய உருண்டைகள் எல்லாத்தையுமே எண்ணெயில் சேர்த்துக்கிட்டோம். நார்மலான சைஸ்க்கு உருண்டைகளை ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளாரையும் நல்லா வெந்து நல்லா பொன்னிறமாக வரும். ரொம்ப பெருசாக உருண்டைகளை ஊற்றிக்காதீங்க, மீடியம் சைஸில் உருட்டிக்கோங்க.
இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா உருண்டைகளையுமே சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து 5 பிரெட் எடுத்துருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 உருண்டைகள் வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு சைடு வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாகவும் வச்சுக்காதீங்க, ரொம்ப லோவாகவும் வச்சுக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லா சைடும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஸ்டஃப்டு பிரெட் பால் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெயிலேருந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து நம்ம நார்மலாக குலோப் ஜாமுன் செஞ்சோம்னா எப்படி வந்து கலர் வருமோ அதே மாதிரியே வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சர்க்கரை பாவில் இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லா உருண்டைகளையும் சர்க்கரை பாவில் சேர்த்துக்கோங்க. மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை பாவு வைக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து குலோப் ஜாமுனுக்கு தான் அது மாதிரி வைப்போம். இது வந்து நீங்கள் லைட்டாக வந்து மேலே படுற மாதிரி தெளித்து விட்டிங்கனாவே போதுமானது. 2 சைடும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருண்டைகள்லாம் உடையாது, நீங்கள் பயப்படாமையே வந்து கிண்டி விடலாம். இப்போ நம்ம இதுக்கு ரபடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சணும். 1/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம காய்ச்சணும். இதில் வந்து பால் நல்லா காஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பையும் பாதாமையும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து 1/2 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டராக வர அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. இதில் நீங்கள் குங்குமப்பூ வேணாவும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம பாதாம் முந்திரி சேர்த்துருக்கனாலேயே அதுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு எல்லோ கலர் வந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1/2 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ரபடியில் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஸ்டஃப்டு பிரெட் பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் இது கூட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான சுவையான ஸ்டஃப்டு பிரெட் பால் ரபடி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம அந்த பாலில் செஞ்சுருக்கக்கூடிய அந்த ரபடியோட நீங்கள் இந்த பிரெட் பாலை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் அடிக்கடி செஞ்சு தர சொல்லி உங்கள்கிட்ட அடம் பிடிப்பாங்க. ரொம்பவே சூப்பரான ரெசிபி, ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சிடலாம். ப்ரெட்டு நம்மளுக்கு வந்து இருந்தாலே போதுமானது. இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை சொல்லுங்கள்.